ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாங்கள் ஆனைக்கட்டியில் இருக்கிற மாயா ரிவர் சைடு ரெசார்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 20 ஏக்கர் தோப்பில் ஒரு சைடு பவானி ஆறு, ஒரு சைடு சிறுவாணி ஆறோட இருக்க இந்த ரெசார்ட் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ரொம்ப கிட்ட இருக்கும். 1 ஹவர்லேயே நம்ம வந்துட முடியும். லஞ்சுக்கு மட்டும் ஒரு நாள் வந்திருந்தேன். ஆம்பியன்ஸ் நல்லா இருந்ததுனால ஸ்டே பண்ணலான்னு முடிவு பண்ணேன். யானை வந்தால் என்னென்ன பண்ணுறது? திடீர்னு இப்போ நடந்து போயிட்டு இருக்க யானை வந்து என்ன பண்ணுறது? அது நடந்து வந்துச்சுன்னா ஒன்றும் சொல்ல முடியாது சார். முக்கால்வாசி போகிறவங்க நடந்து போகிறாங்க. உங்களுக்கு தெரியுங்க சார் எந்த வழியாக வந்துட்டு போகணுங்கிறாங்க. ஏன்னா அது வந்து மேக்ஸிமம் ஏதாவது வாழை இருந்துச்சுன்னா அந்த ரெகுலராக அந்த வழியாக வருங்க. 2 சைடுமே ஆறு இருக்குதுங்க. சிறுவாணி சார், அது வந்து பவானி சார். ஸோ ஒரு சைடு பவானி, ஒரு சைடு சிறுவாணின்னு சொல்லியிருக்காங்க. சரி போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற இந்த ஆறு தான் பவானி ஆறு. ஸோ இன்னொரு சைடில் நம்மளுக்கு சிறுவாணி ஆறு இருக்குது. நான் அது ரூம் பக்கத்துலேயே வரும். நான் ரூம் உங்களுக்கு காட்டும்போது நான் அந்த ஆறை காட்டுறேன். சான்ஸே இல்லை, ரொம்ப அருமையான ஒரு ஸ்பாட்டாக இருந்துச்சு. சுற்றிலும் மலை, நடுவில் ஆறு போகிற சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. நல்லா சூப்பரான ஒரு வியூ. சரி வாங்க, இப்போ ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரூம்ஸ்க்கு போகிற வழியெல்லாம் க்ரீனரியாக இருந்துச்சு. நாங்கள் பூல் வில்லா தான் புக் பண்ணியிருந்தோம். சரி, பசங்க இருக்கிறதுனால என்ஜாய் பண்ணுவாங்கன்னு. ஓகே, ஸோ இதுதான் இந்த ப்ரீமியம் பூல் வில்லா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் கொடுத்துட்றாங்க. ஸ்நாக்ஸ் எதுவும் இதில் இல்லை. ரூம்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பெரிய ரூமாக இருந்துச்சு. ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்டு. ரெஸ்ட் ரூம் க்ளீனாகவும் நல்லாவும் இருந்துச்சு. இங்கே ஒரு பெரிய ஜக்கூசி இருந்தது. ஓவரால் வந்து க்ளீனாகவும் ஹாப்பி தான். அப்புறம் இந்த ரெஸ்ட் ரூம்லேருந்து நீங்கள் ஒரு பெரிய விண்டோ இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு பூல் விசிபிளாக இருக்கும். ப்ரைவசியாக இருக்கிறதுனால நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம். சுற்றிலும் வேறு எந்த ரூம்ஸும் இருக்காது. ஸோ இந்த காட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. யூஸ்வலாக ஸ்ப்ரிங் பெட் மாதிரி இல்லாமல் நல்லா ஹார்டாகவும் படுக்கிறதுக்கு சூப்பராகவும் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ரூம் ஃபுல்லாகவும் பெரிய விண்டோஸ் தான். ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரீனரியாக இருக்கும். சரி வாங்க, இப்போது ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்விம்மிங் பூல் ரொம்ப க்ளீனாகவும் கிளியராகவும் இருந்துச்சு. இதில் இந்த க்ளீனிங் மெக்கானிசம் இருக்கிறதுனால நல்லா க்ளீனாக இருந்தது வாட்டர். அதுக்கப்புறம் டெப்த்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு 2 அடி மாதிரியும், அதுக்கப்புறமா ஒரு 5 ஃபீட்டும் இருக்குது. ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் மாதிரி இல்லைனாலும் குழந்தைங்க விளையாடுறதுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு லென்த்லேயும் டெப்த்லேயும் இருந்தது. இவங்களோட வெப்சைட்டில் இருந்த அதே ஆம்பியன்ஸ் இங்கே இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அழகான மரங்கள், மலைகள் தான் இருக்குது. மற்ற எந்த ரூம்ஸும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ ப்ரைவசி வைஸ் வந்து ரொம்ப சூப்பர். பூல் வாட்டர் நல்லா க்ளீனாக இருக்குது, நல்லா பெருசாகவும் இருக்குது. ரூம்ஸும் நல்லா இருக்குது. இதோட ஆம்பியன்ஸ் பயங்கரமாக இருக்குது. நாங்கள் மெயினாக இதை சூஸ் பண்ணதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கிறதுனால தான். ஏன்னா பசங்களால் ஈஸியாக இதுக்குள்ளேயே நல்லா விளையாட முடியும் அப்படின்றதுனால இதை சூஸ் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக இது வந்து சாட்டிஸ்ஃபேக்டரி தான். நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்லா சுற்றி ரிலாக்ஸ்டான ஒரு ஆம்பியன்ஸு, யாருமே தொந்தரவு பண்ணுறதுக்கு இல்லை. அதனால் பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ வாங்க, இப்போ உங்களுக்கு அந்த இன்னொரு ஆறை காட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற ஆறு தான் சிறுவாணி ஆறு. ஸோ ஒரு சைட் பவானி ஆறு முன்னாடி பார்த்தது, இங்கே இருக்கிறது சிறுவாணி ஆறு. ஸோ இங்கே ஃபுல்லாக ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. அதனால் இந்த யானைகள் வரும் அப்படின்ற பயம்லாம் எதுவும் தேவையில்லை. ரெசார்ட்டுக்கு வெளியில் நான் சும்மா அப்படியே ஒரு வாக் போனேன். வாங்க அதை பார்க்கலாம். நான் அப்படியே இந்த ரெசார்ட்லேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தேன். இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு. இது 2 சைடும் ஃபாரஸ்ட் தான், அமைதியாக இருக்குது. பட் இங்கேருந்து வந்து ரிவர் போகிற சத்தம் வந்து நல்லா கேட்குது. நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே அமைதியாகவும் அழகாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த ஊரில் யானைகளோட நடமாட்டம் எப்படி இருக்குன்னு ஒரு பெரியவர் வந்தார், அவர்கிட்ட கேட்டேன். இந்த பக்கம் போகலாங்களா? ஓ, ஆனை இருக்கா? இது மேலேயேவா? ஓ, வருமா இப்போது டைமு? ஓ, சரி. இது ஊர் ஏதாவது இருக்கா உள்ள ஊர் பக்கத்துலேயே இங்கேயே யானைகள் வர வழிதானே இவர் சொன்னார். நிஜமாலே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. தான் இங்கே யானை இருக்குன்றாங்க. அதனால தான் அந்த இதுங்க இந்த ஃபென்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ பெட்டர் வந்து லேட் நைட்டில் இங்கே சுத்தாமல் இருக்கிறது பெட்டர் தான் நினைக்கிறேன். ஏதோ குகை இருக்குன்றாரு, கல் இருக்குன்றாரு, போய் பார்க்க சொல்கிறாரு. ஆனால் ஆல்ரெடி யானை வரும்னு வேறு பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் நம்ம போகிற ஐடியா இல்லை. ஏதாவதுனா அந்த ரெசார்ட்டுக்குள்ளேயே சும்மா வாக்கிங் போகிறதா தான் போய்க்கலாம். ஏன்னா நிறைய இடம் இருக்க மாதிரி இருக்குது. இவங்க ரெசார்ட்குள்ளேயே நிறைய வாக் பண்ணுறதுக்கான இடம் இருக்குது. ஸோ நாங்கள் எல்லாருமே கிளம்பி இந்த ரெசார்ட்டில் இருக்கிற இந்த தோப்பை அப்படி சுற்றி பார்க்க வந்தோம். இங்கே வந்து ஒரு
இந்த ரிவரை பார்க்குற மாதிரியான ஒரு சின்ன ஒரு ஸ்பாட் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் நாங்கள் பார்த்துட்டு திரும்பி ரூமுக்கு போயிட்டோம். வாங்க அந்த ஸ்பாட்டை காட்டுறேன். இங்கே இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெசார்ட்குள்ளேயே நீங்கள் ரிவரை போய் பார்க்கறதுக்கு எந்த வழியும் கிடையாது. ரிவர் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் வெளியில் ஒரு 2 கிலோமீட்டர் கார் எடுத்துகிட்டு போய் தான் பார்க்க முடியும். சரி வாங்க இந்த ரெசார்ட்டில் இருக்க ரெஸ்டாரண்ட் எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிட் அவுட் ஏரியா இருக்குது. இங்கேருந்து நீங்கள் அழகாக இதில் இருக்க இந்த ஆம்பியன்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். மலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது போக வந்து இந்த ஆறு போகிற சத்தம், பறவைகளோட சத்தம்லாம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. டின்னர் வந்து இங்கே ரெஸ்டாரண்ட் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். ரூம்லேயே கொடுக்க சொல்லிட்டோம். ரூம்லேயே சாப்பிட்டுக்கலாம், டிவி பார்த்து ரூம்லேயே சாப்பிட்டுக்கலாம். ரூமில் இவங்களுக்கு டிவி செட்டப் ரொம்ப நல்லா இருந்ததுனால அங்கேயே ஃபுட்டை எடுத்துகிட்டு வர சொல்லிட்டோம். ஸோ ஓவராலாக எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நான் நல்லா இருந்துச்சு சொல்லுவேன். இப்போ ப்ரைஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ நாங்கள் ஸ்டே பண்ண இந்த பூல் வில்லாவோட ஒரு நைட்டுக்கான சார்ஜஸ் 15,000. இது ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இவங்க ப்ரொவைட் பண்ண ஃபுட்டு ரூம் நல்லா இருந்தாலும் இவங்க சர்வீஸில் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. அது இல்லாமல் 15,000ன்றது கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஸோ நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆனைக்கட்டியில் இருக்கிற மாயா ரிவர் சைட் ரெசார்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்ஜாய் பண்ணுவீங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். என்ன மலை இது?